ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இது உங்கள் டிஏ விலாக்ஸ் ஃபேம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நைட் இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு நோக்கி பயணம் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம டிஓ எப்படியோ ஒரு வீடியோவில் வந்துட்டாப்புல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் பார்ப்பீங்க, ஏன்னா எடிட்டிங் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இருட்டில் வேறு எதுவும் தெரிய மாட்டேங்குது, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. வணக்கம், நல்லா எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சாப்பிட்டீங்களா? நாளைக்கு சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Behind closed doors, I'm a fool for your love. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயணம் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எங்கேருந்து இப்போ போயிட்டு இருந்தோம்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டில் காட்டுற பாருங்களேன். நம்ம இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கோம் கைஸ். இந்த போர்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். மறக்காம அந்த இடம் எதுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல வந்து தெரிவிச்சுட்டு போங்க. இது மேட்டுப்பாளையம் ரோடு, உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். மேட்டுப்பாளையம் ரோடில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே நண்பா, இன்னும் சில விஷயங்கள்லாம் நாங்கள் கதைக்கு அவங்க கட்ட விரும்புகிறோம். நம்ம அடுத்த ஷார்ட் ஃபிலிம் ரெடி ஆகிடுச்சு. அது நீங்கள் மே மாதம் கரெக்டாக பார்ப்பீங்க, 5ஆம் தேதி. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம டைனமிக் டிமாண்ட்ஸ் அந்த சேனலில் வரும். நீங்கள் அந்த இன்ஸ்டாவில் கூட ஸ்டோரி நான் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வண்டி ஃபுல்லாக வதறனால எங்களுக்கு கிளார் அடிக்குது பேக்ரவுண்டில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்களேன். அந்த மாதிரி கிளார் அடிக்குது. அது எல்லா கேமராலையுமா இல்லை என் கேமராவில் மட்டுமான்னு கூட தெரியல. நம்மள்ட்ட ஐஃபோன் இருக்கு, ஆனால் நம்ம ஐஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணேன். வீடியோ வந்து அதில் ஃபுல்லாக இருட்டாக தெரியவே இல்லை. உங்களுக்கு காட்டுறேன், தெரியுதுங்களா? ஐஃபோன் அதனால் யாரும் ஐஃபோன் வாங்காதீங்க, ஐஃபோன் பேர் வேறு ஃபோன் வாங்குங்க. ஸோ கைஸ், இப்போ என்னன்னா ஃபுல்லாக ட்ராக்கிங் ஆகிட்டு இருக்கு, வண்டி தான் வந்துருக்கு. கைஸ், நம்மளே பல பேர் ஏற்ற முயற்சிக்கிறானுங்க. இங்கே பாருங்க, சுற்றி எவ்வளோ டிராஃபிக், ஃபுல்லாக டிராஃபிக்கு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் வந்துட்டு இங்கே சிக்னல் போட்டிருக்காங்க கைஸ். நம்ம ரோடு பஸ்ஸில் சுச்சுவேஷனு நம்மளால இவ்வளோ பெரிய பஸ்ஸு போயிட்டுருக்கு இந்த சைடு. மக்கள் ஓடி ஒருத்தர் எப்படிலாம் போகிறானுங்க பாரு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷரு, ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஏன்னா நம்மள தான் டைப்பாக பார்க்குறாங்க, கண்டுக்கூடாது. மக்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா மக்களே? ஸோ கைஸ், இப்போ என்னன்னா எல்லாம் எங்களையும் ஒரு டைப்பாக பார்க்குறாங்க, அதனால் நம்ம கண்டுக்கூடாது, இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது புரியாது. ஸோ யூடியூப் விலாக்னு நினச்சிப்பாங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ள ஒருத்தர் கெடுத்துட்டு போயிட்டான். ஆசிட் பண்ணுறதுக்கு வண்டி ஏறிட்டு இருந்திருக்கும். கைஸ், இன்னும் என்னை கொண்டிருப்பானுங்க கைஸ். இந்த இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தாத்தா நடைமானம் கைஸ். பாருங்க, சொன்னமா பாருங்க. யாருன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், இப்போ என்னன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வெறிச்சோடி போயிருக்கு. இங்கே பாருங்களேன் கொஞ்சம், அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஒரு அமானியமான விஷயம் ஒன்று காமிக்கிறேன், ஃப்ரண்ட்டில் காமிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அபேண்டன்டு. செடிலாம் மனசுலாம் போய் விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வரதே கஷ்டம். ஒரு நாள் நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எத்தனை காட்டு பணி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு என்னன்னா, நம்ம அடுத்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ஒரு ஹாரர் இதுவாக வரப்போகுது. இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன அசம்பாவிதம் இருக்குன்னு கூட தெரில. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஸ்பாட்டு பார்க்கல. ஒரு தரமான ஸ்பாட் அது. அங்கே உண்மையாக போயிருக்கு, வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்டால் பண்ணாதான் தெரியும். அது பிடிச்சி கூட பண்ணுறோம். மறக்காம நம்ம ஸ்கூல் டீச்சர்லாம் பார்க்குறாங்க மிஸ்ஸுங்களாம், மறக்காம பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க மிஸ். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட கிட்ட வந்துட்டோம். இப்போ ஒரு சின்ன இடைவெளியே ஒரு பானிபூரி, நாங்கள் பானிபூரி சாப்பிட்டு உங்க கூட இது பண்ணிட்டோம். அதையும் விலாகாக காட்டுறோம் சூப்பராக. இது காரப்பொடி வாங்கிக்கலாமா? என்ன வாங்கலாம்? எவ்வளோ வாங்க? பூரி வாங்கிக்கலாமா? பூரி எவ்வளோ? இந்த கடையை பார்த்துக்கோங்க, இந்த கடையை இருக்கோம் ரைஸ். பானிபூரி வாங்குறோம், தரமாக இருக்கும். 500 ரூபா. அது 20 ரூபா ரோட்டு. இந்த பையன்லாம் ஒரு விஷயத்தை நான் காட்டலான்னு யோசிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அபேண்டட் கைஸ். இந்த இடத்துக்குள்ள நம்ம போனோம்னா சத்தியமாக வெளியே வர்றது கஷ்டம். ஓகேங்களா? என் கை இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு எப்படி தரமாக நின்றுருக்கு, அது ஒன்றும் சொல்கிறது இல்லை. டெஸ்டினேஷன் நான் கூட வேறு எதுவும் நினச்சேன். கைஸ், இது எவ்வளோன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு 2000 நோட்டு மாதிரி இருக்குது.
இல்லை ஒரு ஃபண்ணுக்காக நோக்கத்துக்காக மட்டுமே யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். ஸோ நாங்கள் இந்த பானிபூரி வாங்கிட்டு அதுக்கு உங்களை வாட்ச் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் விடைபெறுகிறோம். பாய். வெற்றிகரமாக பானிபூரி வாங்கிட்டோம். கரெக்டாக ஒரு லைட்டு நம்ம இப்போ எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்பிட்டோம் பானிபூரி. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஏகப்பட்ட வேலை நம்மளுக்கு இருக்குது. அந்த ஷூட்டிங்காக நம்ம நிறையா ட்ரைபேட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய வேலை இருக்குது, ஏகப்பட்ட வேலை. அதில் நம்மளோட ஆசைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சும்மா நார்மலாக இருப்பாப்புல, எண்டிங்கில் தலைவன் வந்துட்டு அந்த படத்தில் அவனை மெயின் கேரக்டரை காப்பாற்றுறது அவன் தான். ஸோ ரிச்சுவல் பண்ணி அப்படின்ற பட்சத்தில் அவன் தான் காப்பாற்ற போகிறான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. கைஸ் நான் ஒரு கோஸ்ட் விலாக் ஒன்று திறக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க, திறக்கலாமா? ஸோ கோஸ்ட் விலாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுற சேனலை, பட் வீடியோ தான் இன்னும் போடலை. கூடி சீக்கிரம் ஒரு அபாண்டன்ட் பிளேஸ் கோயம்புத்தூரில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு ப்ரோ இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். இது வரைக்கும் இருக்கம்படி பஸ் ஸ்டாண்டு கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டாக மகேந்திராக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு. ஸ்கூலுக்கு எத்தனை பேர் பஸ்ஸில் போகிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறையா கமெண்ட் பண்ண சொல்கிறோம். அதெல்லாம் தப்பாக எடுக்காமல் கமெண்ட் பண்ணுறாங்க பண்ணுங்க. ஓகேங்களா? பண்ணுவீங்க நம்புகிறேன். ஆமாம் நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனை காட்டும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கிளார் அடிக்குது. எனக்கு தெரியுதா அந்த என் பின்னாடி ஏதாவது அமானுஷியா வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த சைடு வந்தால் பையன் கிளாரிட்டியாக தெரியுமா? இப்போ தெரியுது நான் கைஸ். கைஸ் நான் ரொம்ப அழகாக இருக்குன்னா பார்த்து சொல்லுங்க. நிறைய பிள்ளைங்க வந்து சைட் அடிக்குது தாடியோர். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம சேனல் வந்து நம்ம ப்ரொமோட்டே பண்ண கிடையாது. ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூலில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும். ஸோ டீச்சர் முதல் கொண்டு தெரியும்னா அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு ஹார்ட் ஒர்க்கான எஃபர்ட்ஸ் தான் எல்லாமே பேசுது. எப்பயுமே உங்கள் லவன் சப்போர்ட் கொடுங்க. இருங்க இதெல்லாம் வந்து ஒரு ஃபன் விலாகாகவும் இருக்கும். ஸோ நைட் இன் மை லைஃப் வீடியோவும் இருக்கும். ஸோ நைட்டு நாங்கள் அங்கே போயிட்டு அந்த ரூமில் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் கூடி சீக்கிரம் இந்த விலாகில் பார்ப்பீங்க நம்புகிறோம். என்னோட கொஞ்சம் என்னோட அழப்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மன்னித்து கொள்ள வேண்டும். இந்த குத்து டான்ஸ் தான் இருக்குது. அம்மா டும்மா அந்த டான்ஸு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாண்டது ஒரு அட்டி மாதிரி ரெடி பண்ணோம்னு நினச்சோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேட் வேர்ட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் சரி வேணாம், தவிர்த்துக்கலாம். ஏன்னா அதில் 100 பீப்பாவது போட வேண்டிய சுச்சுவேஷன் அவ்வளோ பேசியிருக்கோம். அது காரணம் நான் இல்லை. கேங்காக உட்காந்தாலே என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா சில பாய்ஸுக்கு வந்து தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர் பாய்ஸுக்குலாம் தெரியும். கேங்காக உட்காந்தாலே என்ன நடக்கும் தெரியும். ஸோ அதனால் இன்னும் நம்ம 100K சப்ஸ்கிரைபர் போக இன்னும் 90 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. மறக்காமல் அந்த 100K இல்லை 100 கைஸ் 100 போகிறதுக்கு இன்னும் 90 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பார்க்குற அனைத்து நடுவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படியே ஓடிடுங்க. வெளுத்து புடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கொஞ்சம் சேக் ஆகும். ஏன்னா ஆண்ட்ராய்டில் எடுக்கிறது, அதனால் எதுவும் சம்மந்தப்படாதீங்க. சேக் ஆகிற கொண்டு கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா பின்னாடி வந்து அந்த நிறையா லைட் வச்சுருக்காங்க. எது வச்சுருக்கானே தெரில. ஸோ ரோடுக்கு லைட் அடிக்கிறதுக்காக நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே வர மூஞ்சி எப்படி மறைக்குது, அது அப்படி தான். அதனால தான் இப்படி கீழே வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். அது சுச்சுவேஷனு. ஸோ கைஸ் நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். கைஸ் அதே மாதிரி 2 மணிக்கு கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம டீ குடிக்க போகலான்னு இருக்கோம். அதையும் பார்த்துட்டு போகலாமா? அது என்ன பேக்கரி வரணும்னா கரெக்டாக இந்த பாருங்க, அங்கே ஒரு பேக்கரி இருக்கிறதா, அந்த பேக்கரி தான் வரப்போகிறோம். ஸோ அது உங்களுக்கு தெரியுமா தெரில, ஏன்னா லைட் அடிக்கிறனால தெரியாது. ஏரியாக்குள்ள வந்தாச்சு. ஓகே நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டோம். அந்த ஏரியா பாருங்களேன், இதுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கலாம் போல இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தேன், இந்த இடத்துல தான் இருந்தேன், இந்த ஏரியாவில் தான். பட் ஆனால் இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குது, அதே டைம் பயமாகவும் இருக்குது. இந்த ரோட்டை காட்டணும் பாருங்கள், நீங்கள் மிரண்டுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு கிளியரு, யாருமே கிடையாது கேஸ் அந்த இடத்துல. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துக்கு நைட்டு ஷூட்டிங் எடுக்கலாம்னா வந்தால் நம்ம நிலமை யோசிச்சு பாருங்கள். ஸோ காய்ஸ் நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஏரியாவில் நிறைய பேர் இருப்பாங்க.
அவங்களுக்கு புரியாதுனாலும் பார்த்தே இருப்பாங்க நம்மளே. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஷை ஆயிரும். மறக்காமல் இன்ஸ்டாலையும் நம்மளை ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஸோ நம்மளோட நம்ம அதுவும் சொல்ல மாட்டேன், இன்ஸ்டாவோட பேஜோட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பயோவில் இருக்குது. ஸோ தயவுசெய்து செக் பண்ணுங்கள். லைட் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ லைட் இல்லாதனால அவை பேய் மாதிரி இருக்கும் நாங்களே. ஸோ சின்ன பசங்க யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க, பயந்து செத்துருவீங்க. அப்புறம் அம்மா கூப்பிட வேண்டியது, ஆட்டுக்குடி கூப்பிட வேண்டியது வரும். இப்போ வெளியே வந்துச்சு கைஸ். இப்போ கிளாரிட்டி தெரியும் நம்ம மூஞ்சி. எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சாப்பிட்டுருக்கோம் கைஸ். சரி ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் வீடியோ டியோ பிளாம் ஃபேன்.